வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு இடத்திலுமே மலர் வளையம் வைக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு ஈடாகவோ அல்லது அதிகபட்சமாக மக்களுக்கு ஒரு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நபர்களாக இருக்கக்கூடாது. மக்களை அடிமைப்படுத்தி மக்களை முட்டாளாக்க வேண்டும். இவர்களை சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு இவர்கள் சொல்வதைப் போல மக்களை இழிவாக பேசி மந்தையாடு என்று சொல்லி உச்சரித்து கொண்டிருக்கும் அனைத்துமே மக்கள் கேட்டு கொண்டிருந்தாலும் அதற்கு அவர்களுக்குரிய அந்த இயலாமை காரணமாக இந்த அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு தீர்வாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் ஒரு முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய நபர்கள் அவரை வெறும் நடிகராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை. அவர் ஒரு மாமனிதர். நம்மை விட்டு ஒரு 38 ஆண்டுகள் விலகி சென்றிருந்தாலும் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மக்களோடு. அந்த தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் களத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு. அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள், அவரால் ஏற்படுத்திய அந்த தொண்டர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 20 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த அரசியல் அமைப்பு கட்சிகளில் வேலை செய்து தன்னுடைய சொந்த பணத்தை அந்த கட்சிக்காக செலவு செய்து உழைப்பையும் பணத்தையும் அது மக்களுக்காக பிரயோஜனமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவருடைய நோக்கம் என்பது மக்களுக்காகவே வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதர். ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகர்கள் அவரையே வைத்து விளம்பரப்படுத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் அமைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற அந்த ஆட்சி அமைப்பில் தங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்குமா என்று ஒவ்வொரு மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, வறுமை, ஆங்காங்கே நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த குழந்தைகள் பெண்கள் இழந்த மானத்தை அதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். இன்றைக்கும் பெண்களை விலை பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவை நோக்கி ஒவ்வொருவருமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்.